அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 18/9/2025. துவாதசி திதி இரவு 11:25 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. சித்த யோகமும் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கன்னி லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும். இன்று என்ன செய்யலாம்? யோகா தியானம் பயில, மருந்து தயாரிக்க, ஜபம் பூர்த்தி செய்ய, வாழை கரும்பு நட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வெற்றி என்பது குறிக்கோள் அல்ல, அது ஒரு பயணம். பயணம் எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமாங்க, சிலர்லாம் சின்னதாக ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. இது என்ன, அது இன்னைக்கு ஒரு வெற்றி, நாளைக்கு ஒரு வெற்றி. தினந்தோறும் நம்முடைய தினசரி வேலைகளில், நம்ம குறிக்கோள்களில் நாம் வெற்றியடைந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தடவை ஒரு வெற்றி அடைஞ்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொன்றிலும் வெற்றி அடைய வேண்டும் என்று ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சுகாதிபதி சந்திரன் சொந்த வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, அல்லது வீட்டு முக்கியமான சாமான்கள் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, டைனிங் டேபிள் அது மாதிரி மாற்றுறது, சமையலறை சாதனங்கள் புதுசு வாங்கிறதுன்னு இன்றைக்கி ரொம்ப நீங்கள் பரபரப்பாகவே இருந்து கொண்டு இருப்பீங்க. அம்மாவோட ஆறுதல் வார்த்தைகள், ஆசிகள் வார்த்தைகள் இதெல்லாம் உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு நிம்மதியை உண்டாக்கி கொடுக்குங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்றைய தினம் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்களை நேருக்கு நேராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களில் நல்லவங்க யார், அல்லாதவங்க யார், அதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி ஓரளவு தெரிய வர ஆரம்பிக்குங்க. இது வரைக்கும் சிலரில் நீங்கள் நம்பின்னு இருந்தீங்க, இனிமேல் நாம் யாரையும் நம்பக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் 5வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கிறதோ அல்லது அங்கே ஏதாவது வேலை கிடைக்கிறதோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியனும் புதனும் ஒன்றா உட்கார்ந்துருக்காங்க, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும், லாபகரமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. சந்திரன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில், அலுவலகத்தில் புது சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றிக்கான வழிகள் தென்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, பிரச்சனைகள் தான் மிகப்பெரிய வெற்றியையும் மிக உறுதியான பெரிய சாதனைகளையும் உருவாக்குகின்றன. ஆமாங்க, ஒரு மனிதனுக்கு பிரச்சனை அதிகரிக்க அதிகரிக்க நிச்சயமாக அது வெற்றியில் போய் தாங்க முடியும். நிச்சயமாக அது பெரிய சாதனைகளில் தாங்க போய் முடியும். அதனால தாங்க பிரச்சனைகள் எங்கிருந்து வந்தாலும் அதையெல்லாம் பெரிய சவால்களாக ஏற்றுக்கொண்டு அதில் வெற்றி பெற வேண்டும்ங்கிறதுல தீவிரமாக உழைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடும். நீங்கள் நினச்சது இன்னைக்கு நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த முணுமுணுப்பு சலசலப்பு அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்றைக்கி நீங்கள் அவங்களுக்காக வாங்கி தருவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. குரு பகவான் அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. பழைய நகையை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது அது மாதிரியான யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் இடம் வாங்கி போடணும், இப்படியே இருந்தோம்னா சரி வராது அப்படின்னு நினச்சி புறநகர் பகுதியிலேயாவது ஒரு அரை கிரவுண்டு ஒரு கிரவுண்டாவது வாங்கி போடணுங்கிற எண்ணங்களும் அதற்கான முயற்சிகள் அதற்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கூட ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சொத்து விவகாரங்கள் வியாஜியங்கள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். சுமூகமாக பேசி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இன்றைக்கி இருக்குதுங்க. விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. நேற்று வந்தவங்கெல்லாம் அள்ளி குவிக்கிறாங்க, நாம் அப்படியே இருந்துட்டுருக்கமேன்னு சில நேரங்களில் நினச்சா கூட பரவாயில்ல, பஜாரில் நமக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்குங்கிறது மாதிரி நினச்சி சந்தோஷப்படுவீங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கண்ணுக்கு தெரிந்த மனிதனை மதிக்காமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்து என்ன பயன்? ஆமாங்க, இப்படியெல்லாம் சில நேரங்களில் தத்துவார்த்தமாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எல்லா மனிதனுடனும் ஒரு இறைவன் இருந்து கொண்டிருக்கிறார். எல்லா மனிதனுடைய இதயத்திலும் ஈசன் நிறைந்து கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய அம்சமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறதுனால மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும். அந்த மனிதனை மனிதன் மதிக்கும்போது இறைவனும் நம்மை மதிப்பார், இறைவனும் நமக்கு அருள் புரிவார்ங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எதிரியாக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் திடீரென்று அறிமுகமாக இருந்தாலும் எல்லோரையும் மதித்து நடத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தையை எல்லாரும் கேட்டுப்பாங்க, மதிப்பாங்க. நீங்கள் சொல்கிற அறிவுரையும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏற்றுப்பாங்க. ஆனால் ஜென்ம குரு நடந்துன்னு இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் படுத்தி எடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினத்தில் சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்களுடைய யோகாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதை தொட்டாலும் செலவாக போய் முடியுது. சிக்கனமாக இருந்து செலவில்லாமல் ஒரு வேலையை முடிக்கலான்னு பார்த்தா 2 மடங்கு 3 மடங்கு செலவாகுதுன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு கலக்கம் இருக்கும். எதிர்காலத்தை நினச்சி, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி கலக்கம் இருக்கும். வாய்ப்பு கிடைச்சப்பெல்லாம் ஒரு 2 இடம் வாங்கி போடாமல் இப்போ வாங்கி போட்டிருந்தா நல்லா இருக்குமேன்னு இப்படி ஏங்கி கிடக்கிறமேன்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு
பெற்றுக்கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஆகட்டும் பார்த்துக்கலாம், எல்லாம் நமக்குன்னு உள்ளது எங்கேயும் போயிடாதுங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. லாபம் நல்லா இருக்குதுங்க. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால சவால்கள் இருந்தாலும் வேலை சுமை இருந்தாலும் அதெல்லாம் சர்வசாதாரணமாக இன்னைக்கு சமாளித்து ஜெயிச்சு காட்டுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் சின்ன அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களை, வாழ்க்கை 2 விஷயங்களால் ஆனது. ஒன்று செய்திருக்கலாம், மற்றொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆமாங்க, 2 விஷயந்தாங்க. செய்திருக்கலாம், நாம் விட்டுட்டோமே அப்படின்னு சில விஷயங்களை நினச்சி நாம் வருத்தப்படுறது உண்டு. செய்யாமல் பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சும் சில நேரங்களில் நீங்கள் யோசிப்பது உண்டு. அதனால தாங்க வாழ்க்கைன்னா ஒன்றும் கிடையாதுங்க. செய்திருக்கலாம், செய்யாமல் இருந்திருக்கலாம், இவ்வளோதான் வாழ்க்கை. இதை புரிந்து வைத்து கொண்டு எதை செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், என்னெல்லாம் செய்ய வேண்டும்ங்கிறத திட்டவட்டமாக உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இன்றைக்கும் பயணம் செய்கிறாருங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் மட்டும் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. எனக்கு கொஞ்சம் சோர்வு களைப்பு இருக்கும். சின்னதாக உங்களை மீறி ஒரு முன்கோபம் இருக்கும். யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும். யார்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது நினைக்கிறீங்களோ அவங்க பேச்சு கேட்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது நடக்கும். உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்குதா இல்லையான்னு சந்திரன் இன்னைக்கு உங்கள்கிட்ட சின்னதாக ஒரு டெஸ்ட்டு வச்சு பார்ப்பாருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது. டென்ஷனாக நீங்கள் வேலை சுமை இருந்தது, அப்படி இப்படின்னு குடும்பத்திலேயும் சலசலப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அடுத்தவங்களை நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க. வியாபாரமாக இருந்தாலும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் தான், மற்றவங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, 90 முறை முயன்றால் 9 வெற்றி கிடைக்கும். முயற்சிகளை நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆமாங்க, 10 முயற்சிக்கு 1 வெற்றி தான். ஆமாம், அந்த சதவீதம் தாங்க வெற்றி கிடைக்குது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வெற்றி கிடைக்கும் வரை முயற்சி செய்யாமல் வாழ்க்கையின் இறுதி கட்டம் வரைக்கும் முயன்று கொண்டே இருப்பவர்கள், முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்கள், தன் கையே தனக்குதவி என்று தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. செலவு அதிகமாயிட்டே போகுது. அஷ்டமத்து சனி ஒரு வகையில் போட்டு பாடாப்படுத்துகிறாரு. நெருக்கமாக இருந்தவங்க, உருக்கமாக பேசினவங்கெல்லாம் ஒதுங்கி போயின்னு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு காலத்தில் நம்மளை பார்த்து நையாண்டியாக பேசினவங்கெல்லாம் இப்போ நெருங்கி வந்துட்டுருக்காங்க. பிரிஞ்சு போகிறவங்கள நினச்சி வருத்தப்படுறதா, நெருங்கி வர்றவங்கள நினச்சி சந்தோஷப்படுறதா ஒன்றும் புரிய மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. ஆனாலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எது எப்படி இருந்தாலும் ஏதோ வாழ்க்கை ஓடின்னு இருக்குங்கிற நிம்மதியும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி பணவரவும் பரவாயில்ல, ஆனால் என்ன வந்தாலும் எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குதுன்னு ஒரு பக்கம் உங்களுக்கு செலவுகள் கூடிக்கொண்டே போவதை நினச்சி
கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்காந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கிற சக்தி உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாயிட்டே போகும். நவீன ஆடை அணிகலன்கள், லேட்டஸ்ட் மாடல் நகைகள் இதெல்லாம் கூட நீங்கள் வாங்குவீங்க. ஏன்னா குரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால, உங்கள் ராசிநாதன் சூரியன் புதனோட உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்னைக்கு சாதிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி சமயோஜித புத்தியையும் பயன்படுத்துவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருந்தாலும் ஆனால் சீக்கிரமாக அதெல்லாம் செய்து முடித்து காட்டுவீங்க. அதிகாரிகளும் உங்களை மதித்து நடந்துப்பாங்க. வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினருடன் சில விஷயங்களை கலந்து கட்டி பேசி புது தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அதே நேரத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்ததும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். ஆமாங்க, இப்பெல்லாம் அப்படி தாங்க நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது. கடவுள் போட்ட கணக்கை நம்மால் ஒன்றும் மாற்ற முடியாது. முயற்சி நம்ம கையில் இருக்குது, ஆனால் முடிவு இறைவன் கையில் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நடக்கிறது நடந்தே தீரும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய முயற்சிகளை நாம் விடாமல் எடுத்துக்கிட்டே இருப்போம். நம்முடைய விடாமுயற்சியால் ஏதாவது கொஞ்சமாவது நமக்கு கிடைச்சிடாதான்னு எங்கும் எப்போதும் உழைத்து கொண்டே இருப்பவர்கள், ஓயாமல் சலித்து கொள்ளாமல் எல்லா நேரத்திலும் புத்துணர்ச்சியுடன் இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியாக இருப்பவர் சந்திரன். அவர் லாபஸ்தானத்திலேயே இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். கேட்ட இடத்துல கேட்டபடி சில உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்கும். வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். பேசாமல் இருந்து வந்த சில நண்பர்கள் பேசுவாங்க. அதே மாதிரி விலகி சென்றவர்களும் விரும்பி வருவாங்க. குடும்பத்திலேயும் கலகலப்பான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்குறாருங்க. கண்டக சனி பார்க்குறாருங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் நான் தானே போய் அதெல்லாம் தீர்க்கணும். அப்படி இருக்கும்பொழுது அதெல்லாம் ஒரு கவலையாக தானே இருக்குதுன்னு தன்னை சுற்றி இருப்பவர்களால் வரக்கூடிய செலவுகள், அலைச்சல்கள், அதை நினச்சி சில நேரங்களில் நீங்கள் சோர்வடைவீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் முணுக்குன்னா மூக்கு நுனி வேர்த்து முன்கோபம் எல்லாம் கொஞ்சம் வரும். ஆனால் முன்கோபத்தில் யாரையாவது பேசிடாதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் கண் பார்வை, விஷன் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி மனசில் பட்டதெல்லாம் பளிச்சுன்னு பேசி சிக்கிக்காதீங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓகோன்னு இருக்குதுங்க, லாபமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வெற்றி கோப்பையை பெற வேகமாக இருப்பதை விட விடாமுயற்சியுடன் இருப்பதே மிகச்சிறந்ததாகும். ஆமாங்க, வெற்றி அடைய வேணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் ஒரு வேலையை எடுத்து அதில் வெற்றி அடைஞ்சிட்டா அது வரைக்கும் வேகமாக இருந்து வெற்றி அடைஞ்சிட்ட உடனே அப்படியே ஓஞ்சி போயிடுவாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. நம்மோட அன்றாட பணிகள், நம்முடைய அன்றாட கடமைகள் எல்லாத்துலேயுமே
தினந்தோறும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டுங்கிற விடாமுயற்சியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு என்னங்க குறைச்ச, நீங்கள்லாம் செட்டில் ஆகிட்டீங்க, நீங்கள்லாம் பெரிய அளவில் வளர்ந்துட்டீங்கன்னு உங்களை பார்த்து எல்லாரும் பொறாமப்பட்டு பேசின்னு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துக்கிட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காரு. பிள்ளைகளுடைய வருங்காலம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய கல்யாணம், அவங்களுடைய வேலை, இப்படின்னு பல யோசனைகள் மண்டைக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது. பூர்வீக சொத்தில் ஒரு பகுதி பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. அது இன்னமும் நம்மால் தீர்க்க முடியல. அடுத்தவங்க பிரச்சனைலாம் நம்மால் சரி பண்ண முடியுது. நம்ம விஷயத்தில் எதுவுமே செய்ய முடியலைங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதை தொட்டாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புது வியாபாரம் தொடங்கிறது, அது மாதிரியான வாய்ப்புகளும் இன்றைக்கி நிறையா இருக்குதுங்க. லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சதுனால திடீர் பண வரவு உண்டு. ஏன்னா உங்களுடைய லாபாதிபதியே உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வருவதும் போவதும் இன்பமும் துன்பமும், வந்தால் போகாதது புகழும் பழியும், போனால் வராதது மானமும் உயிரும். ஆமாங்க, இந்த ரெண்டும் போனால் திரும்பி வராதுங்க. அதனால தாங்க தன்மானத்தோடு நீங்கள் எப்பயுமே இருப்பீங்க. எங்கேயுமே நீங்கள் தலை குனிய மாட்டீங்க. எல்லாரிடத்துலையுமே நீங்கள் தலை நிமிர்ந்து தாங்க நிற்பீங்க. நான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் புகழ் பழி பாவத்திற்கெல்லாம் அஞ்சி தன் மனசாட்சி என்ன சொல்லுகிறதோ அதை மதித்து நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கிற வகையில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அரசு வேலைகள் நல்ல விதத்தில் முடியும். அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் முயற்சிக்கலாம். பேங்க் லோனுக்கும் இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியனும் புதனும் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சுக்கிரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி புது பங்குதாரர்களும் வருவாங்க, புது முதலீட்டாளர்களும் வருவாங்க. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரத்தில் கணிசமாக லாபம் பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்கள் கை தாங்க இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு கொஞ்சம் இருக்கும். மறதியும் விலகுங்க. ஆக மொத்தம் இன்றைய தினம் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் எந்த பலனும் இல்லை. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன்னைத்தானே நம்பக்கூடியவர்கள்
தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள், தன் கையே தனக்குதவி என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாளும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல்கள், செலவினங்கள், சின்ன சின்ன பகை இதெல்லாம் வந்துட்டு தாங்க இருக்குது. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நிதானமாக இன்னைக்கு இருக்கணும். சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம். உங்கள் குடும்ப விஷயத்தையும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டாம். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அந்த தேக்க நிலை, மந்த நிலை மாறி தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் குவிஞ்சு கிடந்த வேலை சுமைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இன்றைக்கி எல்லா வேலையும் திட்டமிட்டபடி நல்ல விதத்தில் செய்து முடிப்பீங்க. ஆனாலும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தால் உடனுக்குடன் செலுத்துறது நல்லது. தாமதம் இல்லாமல் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நட்பு வட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை நாம் இருப்பதை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு நம்முடைய கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமாங்க, இதுதாங்க உங்கள் கொள்கை, இதுதாங்க உங்கள் கோட்பாடு, இதுதாங்க உங்கள் தத்துவம். எப்பொழுதுமே நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. நமக்கு ஒரு நல்ல காலம் கண்டிப்பாக வந்துடும், அதனால் நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் கடமை வீரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கிற குரு உங்களை அப்பப்போ போட்டு பாடாப்படுத்துகிறாரு. எவ்வளோ சம்பாதிச்சாலும் எதுவும் பத்த மாட்டேங்குது, கடன் ஏறிக்கிட்டே போகுது. இதெல்லாம் எப்போ நாம் அடைச்சி பைசல் பண்ணி கடன் பிரச்சனையிலேருந்து எப்போ நாம் வெளியில் வர போகிறோம்னு தெரியலையே. ஏழரசனி முடிஞ்ச பிறகாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலான்னு நினச்சோம், ஆனால் அப்போவாவது கொஞ்சம் பரவாயில்லன்னு இருந்தது. ஆனால் இப்போ அதை விட மோசமாக இருக்குதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 9ஆம் இடத்துல புதன் உச்சமாகி உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் விலகி புதுசாக சிலர்லாம் இப்போ உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. இன்றைக்கு கூட புதியவர்கள் அறிமுகமாக வாய்ப்பு இருக்குது. பிரபலங்களும் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களாலும் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட சேர்ந்து சிலதெல்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கிற சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் திடீர் பண வரவும் இன்றைய தினத்தில் இருக்குது. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. ஆனால் பங்குதாரர்களோடு சின்ன சின்ன மோதல் வர வாய்ப்பு இருக்கிறதுனால பங்குதாரர்களை அனுசரித்து கொண்டு போக பாருங்கள். உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல பேரெல்லாம் இருக்குது. ஆனால் இதே சம்பளத்திலேயே இப்படியே உட்கார்ந்துருந்தோம்னா எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. சிறு சிறு விபத்துகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தானாக வருவது இளமையும் முதுமையும், நம்முடன் வருவது
பாவமும் புண்ணியமும். ஆமாங்க, அதனால தாங்க பாவ புண்ணியத்துக்கு நீங்கள் எப்பயுமே பயப்படுவீங்க. நாம் ஏதாவது ஆர்வக் கோளாறுல அதிகார கோளாறுல ஏதாவது செய்துட்டு போயிடுவோம். ஆனால் அது நம்ம பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது, நம்முடைய சந்ததிகளை அது பாதிச்சிடக்கூடாது, நம்முடைய வம்ச வளர்ச்சிக்கு அது ஒரு தடைக்கல்லாக இருந்துடக்கூடாதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் பாவ புண்ணியங்களுக்கு பயந்து தன்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எதை தொட்டாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. புது முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். முடியுமோ முடியாதோன்னு நினச்சி தள்ளி போட்ட சில விஷயங்கள் திடீர்னு முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்ததுனால பழசெல்லாம் தூக்கி போடு, புது ட்ரெஸ் வாங்கு, லேட்டஸ்ட் டிசைனில் ட்ரெஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஆடை அணிகலன்கள், நவீன ரக ஆகணங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரம் பரபரப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வாரா கடன்கள்லாம் வர ஆரம்பிக்கும். வசூல் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களை பார்த்த உடனே கோவப்பட்ட அதிகாரி இன்றைக்கி உங்களை பார்த்த உடனே லேசாக சிரிச்சிட்டு போவார். அந்த சிரிப்புக்குள்ளார 1000 அர்த்தங்கள் இருப்பதாக கூட வேலை பார்க்குறவங்கெல்லாம் பேசிப்பாங்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நல்லதெல்லாம் நடக்கும், வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உன்னை பாராட்டி ஒருவர் திடீரென்று புகழ்ந்து பேசினால் ஒன்று உன்னை மட்டம் தட்ட வருகிறார், அல்லது மற்றொன்று உன்னிடம் ஏதோ எதிர்பார்த்து உதவிக்காக வருகிறார் என்ற அர்த்தம். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இப்பெல்லாம் யாராவது உங்களை புகழ்ந்து பேசுனாங்கன்னா நீங்கள் ரொம்ப உஷாராயிடுறீங்க. எதுக்காக இவர் நம்மளை புகழ்ந்து பேசுகிறாரு, என்ன எதிர்பார்த்து வந்திருக்கிறாரு, அல்லது ஏதாவது நம்மளை பற்றி தெரிஞ்சிட்டு போயிட்டு எதிராளிகிட்ட போட்டு கொடுக்க வந்திருக்கிறாரான்னு இப்பெல்லாம் யோசித்து கொண்டே எங்கும் எப்பொழுதும் புகழ்ந்து பேசுபவர்களுடன் கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு ஏற்கனவே வரன் தேடின்னு இருக்கீங்க. இன்றைக்கி ஏதாவது பொருந்துகிற மாதிரி ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ராசிக்குள்ளேயே சனி உட்கார்ந்துருக்கிறாரு. ஜென்ம சனியாக இருக்கிறாரு. காலையில் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, சாயந்தரம் வேறு மாதிரி இருக்குது. சில நேரம் உற்சாகமாக இருக்கிறோம், பல நேரம் சோர்ந்து போயிடுறமேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 6ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். சகோதரங்களுக்குள் சண்டை வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. சுக்கிரன் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லது. எப்போ நடந்ததெல்லாம் இப்போ போய் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிற நிம்மதியை இழந்துடக்கூடாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வியாபாரம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு இன்றைக்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.